அவர்கள் போனது அந்த 5 அம்ச கோரிக்கைகள் மிக முக்கியமான தமிழுக்காக வேண்டி தான் போராடினார். சாயேக்கில் எங்க விதி துளி நீரேனும் அருந்தாமல் 12 நாட்கள் எல்லாரும் நினைத்தாலும் இப்போ கூட கண்கலங்கும். அவர் உயிர் நீட்ட அந்த நேரத்தில் நடைபெற போகின்றது. அகிம்சை போராட்டத்தின் மூலம் உலுக்கி வணக்கமுறவலை இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க போகிறது திரிவன் அண்ணாவினுடைய 38வது ஆண்டு நினைவஞ்சலி. அவருக்கு அந்த தியாக தீபம் ஆனது இப்பொழுது ஏற்றப்பட போகின்றது. சரியாக 10:48 மணி அளவில் அவர் உயிர் நீட்ட அந்த நேரத்தில் நடைபெற போகின்றது. மக்கள் எல்லோரும் உணர்வுபூர்வமாக அஞ்சலி செலுத்துவதற்காக வந்து நிற்கின்றார். இந்த காணொலியில் இன்று எவ்வாறான விடயங்கள் உணர்வுபூர்வமாக நடைபெற்றன என்பது சம்பந்தமாக எல்லா விடயங்களையும் நாங்கள் பார்க்கலாம். தீபம் திலீபன் அண்ணா அவர்களுடைய அந்த 38வது வருட அந்த நினைவு நாள் இறுதி நாள் இன்று நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் இன்னும் சற்று நேரத்தில் அந்த தீபம் ஏற்றப்படுகின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்க முடியும். 1987 அன்று உணர்வு பூர்வமாக வந்து வணங்கி செல்கின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்கின்றோம். திலீபன் உடைய உருவப்படங்கள் பொறிக்கப்பட்ட பதாதைகளுடன் ஊர்வலமாக வரப்பட்டு கொண்டிருந்த அந்த ஊர்தியை வந்து நாங்கள் பார்க்கின்றோம். தமிழீழ விடுதலை போராட்டத்தில் மட்டுமல்ல, உலகத்தின் விடுதலை போராட்டத்துக்கே அகிம்சா மூர்த்தியாக கருதப்படும், உலகமே பாராட்டும் ஒரு போராளியாக, அகிம்சா போராளியாக பாராட்டும் மகாத்மா காந்தி அடிகள் என்ற பிறந்த நாட்டையே தனது அகிம்சை போராட்டத்தின் மூலம் உலுக்கி அந்த நாட்டின் மனச்சாட்சியையே உலுக்கிய எங்கள் தமிழினத்தின் விடுதலை போராளி, அருங்கொடை போராளி, ஒரு துளி நீரேனும் அருந்தாமல் 12 நாட்கள் எமது தமிழினத்தின் விடுதலைக்காகவும் தமிழீழ விடுதலைக்காகவும் உண்ணா நோன்பிருந்து உயிர் துறந்த லெப்டினன்ட் கேர்னல் திலீபன் என்கின்ற ராசையா பார்த்திபன் என்னும் மாவீரன் மாமனிதரின் இந்த 38வது ஆண்டு நினைவு நாளிலே நாங்கள் அஞ்சலித்து கொண்டிருக்கின்றோம். இந்த நினைவு நாளானது உலகமெங்கும் அஞ்சலிக்கப்படும் பொழுதும் அவர் உண்ணா நோன்பிருந்து உயிர் துறந்த இந்த நல்லூர் பகுதியிலே, இந்த இடத்திலே நாங்கள் உணர்வுபூர்வமாக அஞ்சலிக்கின்றோம். அவரது கனவான மக்கள் புரட்சி வெடிக்கட்டும், சுதந்திர தமிழீழம் மலரட்டும் என்ற நினைவே, அவருடைய எண்ணக் கருவினை மனதிலே நினைவேந்தி எங்களுக்கு சாத்தியமான வழியிலே ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்ட பிறகு இப்பொழுது நாங்கள் அதுக்குரிய வழிவகைகள் இல்லா நிலையிலே அவர் மேற்கொண்ட அந்த காந்திய தேசத்துக்கே அகிம்சையை போதித்து அவரது வழியிலே நாங்கள் எமது இலக்கை அடைவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதுடன் தமிழினத்தின் விடுதலையே ஒரே இலக்காக கொண்டுள்ள போதிலும் இன்று அவரது 38வது நினைவு நாளிலே அன்னாருக்கு எமது வீர வணக்கங்களையும் அஞ்சலிகளையும் செலுத்திக் கொள்கின்றோம். தமிழர்களின் உரிமைகளையும் மனதில் இருத்தி தனது உணவு தவிர்ப்பு போராட்டத்தை ஆரம்பிக்கின்றான் திலீபன். அந்த வகையில் வடக்கு கிழக்கில் மேற்கொள்ளப்படும் திட்டமிட்ட சிங்கள குடியேற்றங்களை தடுத்தல், சிறைச்சாலைகளிலும் ராணுவ முகாம்களிலும் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அரசியல் கைதிகளை விடுவித்தல், அவசர கால சட்டத்தை முழுமையாக நீக்குதல், ஊர்காவல் படையினருக்கு வழங்கப்பட்ட ஆயுதங்களை முற்றாக களைதல், தமிழ் பிரதேசங்களில் புதிதாக போலீஸ் நிலையங்களை திறப்பதற்கு மேற்கொள்ளும் நடவடிக்கைகளை முற்றாக நிறுத்துதல் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து மருத்துவ மாணவர் விடுதலை போராளி தமிழ் பற்றாளன் திலீபன் ஆகார தவிர்ப்பு போராட்டத்தை தொடங்குகின்றார். 1987 ஆண்டு செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி காலை 9 மணியளவில் அந்த தியாக பயணம் ஆரம்பிக்க தயாராக இருக்கும் நிலையில் பாடசாலை மாணவர்கள் வந்து கைகுலுக்கி தமது அன்பினை வெளிப்படுத்துகிறார்கள். வாழ்த்து என்றோ பிரியாவிடை என்றோ வரையறுக்க முடியாத அந்த சந்திப்புகளுக்கு பின்னர் தமது வாகனத்தில் ஏறி அமர்கிறார் திலீபன். சொர்ணம், அண்டன் மாஸ்டர், முரளி, காசி ஆனந்தன், ராஜன் ஆகியோர் அவரை சூழ அமர்ந்திருக்க உண்ணாவிரத இடத்தை நோக்கி செல்கிறது வாகனம். உண்ணாவிரதத்திற்காக யாழ்ப்பாணம் என்னும் கலாசார பூமியில் நல்லூர் கந்தசுவாமி கோவிலின் முற்றம் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டிருக்க குறித்த இடத்தில் வந்து நின்ற வாகனத்தில் இருந்து இறங்குகிறான் திலீபன். இறங்கிய திலீபனை எதிர்பாராத விதமாக
ஒரு வயோதிப தாய் வழிமறிக்கிறார். தன்னுடைய அன்பின் வெளிப்பாடாக அவள் நெற்றியில் இட்ட வெற்றி திலகத்துடன் மேடைக்கு நடந்த திலீபன் தனக்கான ஆசனத்தில் கம்பீரமாக அமர்ந்திருந்தமையே தன் கொள்கையில் எவ்வளவு தூரம் உறுதியாய் இருக்கிறான் என்பதற்கு சான்று சொல்வதாக அமைந்திருக்கிறது. கல்வியில் தீராத தாகம் கொண்ட திலீபன் புத்தகங்கள் மேல் பிரியமானவன் என்பதால் தான் படிப்பதற்கான புத்தகங்களை ஏற்கனவே கேட்டிருந்தார். உண்ணாவிரத காரணங்களை விளக்கும் பல்வேறு நபர்களின் உரைகளோடு அந்த நாள் நிறைவுக்கு வர இரவு 11 மணி அளவில் வந்து திலீபனை சந்திக்கிறார் தேசிய தலைவர் பிரபாகரன். தான் எடுத்துக்கொண்ட தீர்மானத்திற்கு வழங்கப்பட்ட உத்வேகமாக அந்த சந்திப்பு இருந்திருக்கும் என்பதில் ஐயமில்லை. மக்கள் முன்னால் அமர்ந்திருக்கிறார்கள். 2ஆம் நாள் காலையில் எழுந்த திலீபன் காலை கடன்களை அதிக சிரமமின்றி முடித்துக் கொண்டு தினசரி பத்திரிகைகளை படித்து முடிக்கிறார். அருகில் இருந்தவரிடம் தான் பேச போவதாக சொல்லி ஒலி வாங்கியை தருமாறு கேட்க அது அவர் கைகளை வந்து சேர்க்கிறது. பேச ஆரம்பித்த திலீபன் நின்று கொண்டு பேச முடியாத காரணத்தினால் இருந்து கொண்டு பேசுகிறார். நாளை நான் சுயநினைவுடன் இருப்பேனோ என தெரியாது என ஆரம்பித்து பேசிய வரிகள் கலவியானவை. முதலில் கரும்புலி தாக்குதல் நடத்திய மில்லரையும் தனது போராட்டம் ஆரம்பிக்கும் போது தலைவர் கூறிய வார்த்தைகளான திலீபா நீ முன்னால் போ நான் பின்னால் வருகிறேன் என்ற வார்த்தைகளையும் நினைவு கூர்கிறார். கண்டிப்பாக என் மக்கள் விடுதலையினை காண்பார்கள், ஆனால் அதனை காண நான் இருக்க மாட்டேன் என்பது மட்டும்தான் என் ஒரே கவலை என திலீபன் பேசியதை கூடியிருந்து கேட்ட மக்கள் கண்ணீர் விட்டு கதறினார்கள். அன்றிரவும் தலைவர் வந்து திலீபனை சந்திக்கிறார். சோர்வுடன் படுத்திருந்த திலீபனின் தலையை தனது கரங்களால் வருடுகிறார். ஒரு தகப்பனின் அன்பையும் தாயின் பாசத்தையும் ஒன்றாக குலைத்தது போலிருந்தது அந்த ஸ்பரிசம். 3வது நாளன்று எழுந்த திலீபன் பார்ப்பதற்கு சற்று விகாரமாக தெரிந்தார். யாழந்த கல்லூரியில் 67ஆம் ஆண்டிலிருந்து 77ஆம் ஆண்டு மட்டும் கல்வி கற்றினான். என்னுடன் இந்த மன்னார் தளபதியாக இருந்த விக்டர்புர தளபதியாக இருந்த ராதா அண்ணையும் நானும் ஒன்றா படிச்சினாங்க. இயர் 6லேருந்து ஏஎல் மட்டும் ஒன்றா படிச்சினாங்க. அவர் பயோ படித்தபடியாக அப்புறம் சீனியர் கேடேட்டுக்கு வர இல்லை. நான் ஜூனியர் கேடேட்டில் போயில்லை. சீனியர் கேடேட்டில் 7% ஏத்தலாவை ட்ரைனிங் எடுத்து கொம்பனி சாயல் மேயராக இருந்தேன். இன்றைக்கு ராதா அண்ணையின் தியாகத்தை ஒரு தரம் மதிக்க இயலாது. ஏனென்றால் திலீபனையும் ராதா அண்ணையும் எங்களுக்காக வேண்டி இன்றைக்கு மகாத்மா காந்தி உப்பு சத்தியாகிரகம் இருந்து மக்களை போய் காட்டுகிறார். சுபாஷ் சந்திரபோஸ் தான் ஆயுதம் எடுத்து இந்தியாவுக்கு சுதந்திரத்தை கொடுத்தார். அதை போல் எங்களுடைய தலைவற்ற படம் ஒரு நாளைக்கு வடக்கு கிழக்கு இதுலேயோ இல்லாட்டி எண்டிலேயோ நாங்கள் சுயாட்சி பெற்றா தலைவர் பிரபாகரன் படம் எங்கே எல்லா இதுகளிலையும் இருக்கும் என்று நான் உறுதியாக கூறுகிறேன். ஏனென்றால் எங்களை அம்மா சொல்லுவாள், அம்மா மிருகசீரோட நட்சத்திரம், அதே வருங்காலத்தை முன்கூட்டியே அறியக்கூடிய ஆக்கள். பிரபாகரன் வந்து நக்கீரன் மறுவறுப்பான், சங்கருப்பதங்கள் குலம் சங்கரநாத் கேது குலம் என்று எங்கட அம்மா சொன்னவன். அவன் நக்கீரன் அவதாரம் என்று. அப்படி அவதாரங்கள் ஒரு நாளும் மாறாது. நாங்கள் உள்ளாகி பூடாகி எல்லாம் நமச்சிவாய பதியம் பாடினாங்க. அவன் தமிழுக்காக வேண்டி தான் போராடினான். அவைக்கு தான் போடுதியார் ஓட்டு. என்னன்னா இன்றைக்கு நான் ஒரு ஆள் பேர் சொல்லி குறிப்பிட்டேன், அவரை கொண்ட சண்டையும் கூடும். ஒன்றுக்கும் வீட்டுக்கு பயப்படக்கூடாது. எங்களுக்கு சாவியக்கில் எங்கள் விதி எழுதி கிடாது. இன்றைக்கு முள்ளி வைக்காலும் இதெல்லாம் எங்களுக்கு புற கேட்கலாம். இந்த இதில் நான் சாப்பிட்டு எழுதி வச்சாச்சு. புற கேட்கல நான் 3 தினம் இந்திய இராணுவம் குறுக்காசிட்டு மம்முட்டி தப்பட்டி பிழைச்சார். இதுடன் இந்த ஆதங்கத்தை சொல்லி வேத்து பிடிச்சிக்கொள்கிறேன். தூக்கு காவடி நல்லூர் ராஜகோபுரத்தின் ஊடாக வருகின்ற அந்த காட்சியினை வந்து நாங்கள் பார்க்கின்றோம். நல்லூர் ராஜகோபுரத்தின் ஊடாக அந்த தூக்கு காவடியானது வந்து கொண்டிருக்கின்றது.
நோக்கி தூக்கு காவடி வருகின்ற அந்த காட்சி முன்னைய காலங்களிலும் நினைவேந்தல் நடக்கின்ற பொழுது பல தூக்கு காவடிகள் வருகின்றதும் ஒரு முக்கியமான விடயமாக சொல்கின்றேன். அதேபோல் இன்றும் அந்த தூக்கு காவடி வருகின்ற அந்த காட்சியை நாங்கள் பார்க்கின்றோம். காவடிக்கான அந்த இடத்தினை வழங்குமாறு அவர்களுடைய 34வது புரட்டாதி திங்கள் 26 தேரோடும் வீடு ஆக்கிய தியாகியை தேசம் வளர தேசியம் வாழ கோரிக்கை ஐந்தனை வைத்து காணிக்கையாக்கிய தியாகியை உயிருடன் உருக்கி உணர்வினை புளித்து உலகிற்கு வெளிச்சம் தந்த ஊரடவின் வெடுகுவாத்தியே தியாகத்தின் அகிம்சையின் அண்ணலே மக்கள் புரட்சிக்கு வித்திட்ட அகிம்சையின் அண்ணலே மறக்க முடியுமா? திருச்செல்வம் ஆசைப்பிள்ளை அவர்களினால் பொது ஈகைச் சுடரானது ஏற்றப்படவிருக்கிறது. சம நேரத்திலே அவர் உண்ணா நோன்பினை ஆரம்பித்த இடத்திலே ஈழ விடுதலை போரிலே தன்னுடைய அவயவங்களை இழந்த முன்னாள் போராளி செல்வரத்னம் ராகவன் அவர்களினால் பொது சுடர் ஏற்றப்பட்டு மலர் மாலை அணிவிக்கப்பர்களை பூசிப்பதற்கு தயாராகுங்கள். அன்பார்ந்த உறவுகளே, இந்த புனித இடத்திலே உங்களுடைய காலணிகளை அகற்றி எங்கள் தியாக தீபம் திலீபன் அவர்களுக்கான அஞ்சலி நிகழ்வோடு இணைந்திருப்போம் என்பதனை கூறிக்கொண்டு பத்து 48 மணியளவிலே பொது புனிதமான இந்த இடத்திலே உங்களுடைய காலணிகளை அகற்றி மனதிலே தியாக தீபம் திலீபன் அவர்களை நிறுத்தி அவருக்கான நினைவஞ்சலி செய்வோம். தற்பொழுது நேரம் 10:48. தற்பொழுது பொதுச்சுடரானது இருவேங்கை கீதா மற்றும் மாவீரர் கீதாஞ்சலி ஆகியோருடன் தாயாராகிய திருச்செல்வம் ஆசைப்பிள்ளை அவர்களினால் தற்பொழுது பொதுச்சுடரானது ஏற்றப்படுகிறது. அதே போல தியாக தீபம் திலீபன் அவர்கள் உண்ணா நோன்பினை ஆரம்பித்த இடத்திலே போரிலே தன்னுடைய அவயவங்களை இழந்த முன்னாள் போராளி செல்வரட்னம் அவர்களினாலும் பொது ஈகைச் சூடரானது சம நேரத்திலே 2 இடங்களிலும் ஏற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. அதனை தொடர்ந்து விடுதலை போரிலே தங்கள் இன்னுயிரை தியாகம் செய்த மாவீரர்கள் நாட்டுப்பற்றாளர் சிவஞான ஸ்கந்தமூர்த்தி அவர்களுடைய மனைவியுமான காந்திமதி அவர்களினால் மாலை அணிவிக்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து இங்கே காவடி எடுத்துக் கொண்டிருப்பவர் தன்னுடைய அஞ்சலியை செலுத்தியதன் பிற்பாடு இங்கே ஒன்று கூடி இருக்கக்கூடிய பொதுமக்கள் அனைவரும் அமைதியான முறையிலே அந்த மலரஞ்சலியினை செலுத்த முடியும் என்பதனையும் அறிய தருகின்றோம். அன்பார்ந்த உறவுகளே, வந்தன் இணையேதும் இல்லாதன் போரா
முஸ்லீம் சகோதரர்கள் வந்து நிற்கின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்கின்றோம். பூக்கள் போட்டு மாலைகள் அணிவித்து மரியாதை செலுத்துவதற்காகவும் அஞ்சலி செலுத்துவதற்காகவும் மக்கள் நிற்கின்ற அந்த காட்சி வணக்கம். நான் வந்து வெள்ளூர்துறையை சேர்ந்த நாகேந்திரம் ரவீந்திரன். திலீபன் அவர்களோடு ஒன்றாக ஒரு சில காலம் அவர்களுடன் இணைந்து பணியாற்றியவன். அந்த வகையில் அந்த நேரம் இருந்த டவுன் ஏரியா செய்த விதுரன் மற்ற காண்டிவன் மற்ற புனர்வாழ்வு தமிழீழ புனர்வாழ்வு கழகத்தைச் சேர்ந்த ரவி அவர்களுடன் இணைந்து அந்த கால தேவைக்கேற்ப சில வேலைகளை செய்தேன். அந்த இராணுவத்தினால் ஏவப்பட்ட செல்லில் நானும் திலீபன் மற்றும் பப்பா, குப்பு, மதன், தாடுசிறி, சண்முகம் போன்ற போராளிகளும் பொதுமக்கள் சிலர் காயமடைந்து ஒரு சிலர் இறந்ததாக கேள்விப்பட்டேன். அந்த இடம் திலீபன் தான் இந்த தருணம் காயப்பட்டு அதிகமான மக்களுக்கு தெரியாது. அதில் அவருக்கு நெத்தியில் பீஸ் பிடித்திருந்தது. அப்போ அதனால் அந்த நேரங்கள் திலீபன் அவர்களின் திறமைக்கேற்ப களத்தில் தமிழீழத்தில் என்ற 2 பேப்பர்கள் வெளியானதாக நினைக்கிறேன். அப்போ அவர் மரணித்தால் அந்த 2 பேப்பரும் நின்றுடுமாண்டு எல்லாரும் ஏங்கினர். ஆனால் முதல் திலீபன் தான் மயக்கத்திலிருந்து தெளிவும் மற்றாக்களுக்கு ஆறுதல் படுத்தி கொண்டிருந்தார். அதையும் மறக்க இயலாது. அதோட திலீபன் இந்த சாகும்பரை உண்ணாவிரதத்தினை ஆரம்பித்த அந்த நேரம் என்னோட இப்படி உண்டா இருந்தவர் இப்படி இருக்கிறன்ற ஒரு பக்கத்தில் வருத்தமாக இருந்தாலும் ஆனால் அந்த 5 அம்ச கோரிக்கைகள் மிக முக்கியமானது. அதையிட்டு இருக்கும்போது நான் ஒவ்வொரு நாளும் அந்த இடத்தில் வந்து போவேன். ஆனால் அந்த இறுதிக்கானம் அவர் அந்த மரணித்த அந்த தருணம் நான் கொஞ்சம் தூரம் விலகி நின்றுட்டேன். கேள்விப்பட்டு சைக்கிளில் மிக வேகமாக ஓடி வந்தேன். நேரம் அந்த நேரம் இருந்த பள்ளிக்கூட பிள்ளைகள், பொதுமக்கள் எல்லோரும் நினைத்தால் இப்போ கூட கண்கலங்கும். எல்லோரும் தந்த நெருங்கின உறவுகளை நான் இழந்த மாதிரி ஐயோண்டு கூச்சலிட்டு அழுததே நானும் அந்த நேரம் இருந்த பார்வையாளரும். இப்போ சில வீடியோ பதிவுகள் இருக்குன்னு நினைக்கிறேன். யாருமே மறக்க இயலாது, தெளிவனே மறக்க இயலாது. வந்தவர்களுக்கு பயன்தரும் மரங்களுடைய கன்றுகள் கொடுக்கப்பட்டது. அவ்வாறு இந்த நினைவேந்தலானது மிகவும் உணர்வுபூர்வமாக மக்களால் அனுஷ்டிக்கப்பட்டு முடிவடைந்தது. சரி உறவுகளை, காணொளி பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு சிறந்த காணொளியில் நான் உங்களை சந்திக்கிறேன்.